இன்டீரியர் டிசைன் பற்றி நீங்கள் நினச்சிட்டு இருக்க நிறைய விஷயம் மித்துன்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த வீடியோவில் நம்ம 8 இன்டீரியர் டிசைன் மித் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ அதை டீட்டெயில்டாக டீபங்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்டீரியர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டீரியர் டிசைன் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அது எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். பட் உண்மை அது இல்லை. ஒரு நல்ல இன்டீரியர் டிசைனர்னால உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட பட்ஜெட்குள்ளேயே அஃபோர்டபுளாக பண்ணி கொடுக்க முடியும். உங்கள் ரூம்க்கு எந்த மாதிரியான மெட்டீரியல் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், மார்பிள்லேயே 2 டைப்ஸ் இருக்குது, இந்தியன் மார்பிள் அண்ட் இட்டாலியன் மார்பிள். நீங்கள் இட்டாலியன் மார்பிள் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்தியன் மார்பிள் சூஸ் பண்ணிங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். உங்கள் பட்ஜெட் என்னென்னா உங்கள் இன்டீரியர் டிசைனர் கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மித் என்னன்னா, இன்டீரியர் டிசைன் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஃபேக்ட் என்னன்னா, பட்ஜெட்குள்ளேயும் இன்டீரியர் டிசைன் பண்ண முடியும். உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல இன்டீரியர் டிசைனர் கிட்ட டிசைன் பண்ணால் உங்கள் வீட்டை ஏஸ்தட்டிக்காக மாற்றலாம் அப்படிங்கிறது ட்ரூ. பட் உங்கள் வீட்டோட ஏஸ்தட்டிக்காக மட்டும் அவங்க ஒர்க் பண்ணுவாங்களான்னு கேட்டால் நோ. ஒரு நல்ல இன்டீரியர் டிசைனர் ஏஸ்தட்டிக்காக மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனாலிட்டி, கம்ஃபர்ட், சேஃப்டி, பட்ஜெட், சஸ்டைனபிலிட்டி, கிளைண்ட் நீட்ஸ் அண்ட் ஸ்பேஸ் பிளானிங் இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ மித் நம்பர் 2, இன்டீரியர் டிசைன் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஏஸ்தட்டிக்ஸ். இன்டீரியர் டிசைன் அப்படின்னா எல்லாமே ஈவனாக இருக்கணும், கலர்ஸில் இருந்து ஃபர்னிச்சர் வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது பொதுவாக நம்பப்படுற ஒரு மித். உண்மையாகவே மிக்ஸ்டு பட்டன்ஸ், கலர்ஸ், டெக்ஸ்சர்ஸ் அண்ட் ஸ்டைலில் பண்ணுற இன்டீரியர் டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மிக்ஸ்டு கலர்ஸில் உள்ள சோஃபாஸ் அண்ட் பில்லோஸ், லிவிங் ரூமில் இருக்கிற ஃப்ளோரிங்க்கும் வால்க்கும் யூஸ் பண்ணுற மிக்ஸ்டு பேட்டர்ன்ஸ், மாடர்ன் அண்ட் ட்ரெடிஷ்னல் இன்டீரியர் ஸ்டைலில் கூட மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ தேர்ட் மித் என்னென்னா, எவ்ரிதிங் மஸ்ட் மேட்ச். ஸ்மால் சைஸ் ரூம் தான் இருக்குது அப்படின்னா ஸ்மால் சைஸ் ஃபர்னிச்சர் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு மித். நீங்கள் கேட்கலாம், 10x10 பெட்ரூமில் லார்ஜ் சைஸ் பெட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பாக முடியாது. பின்ன ஏன் இதை நான் மித்துன்னு சொல்கிறேன்னா, ஸ்மால் ரூமில் அதிகமான ஸ்மால் ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் லார்ஜ் ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ரூமில் அன்வான்ட் ஃபர்னிச்சர் இல்லாமல் லார்ஜ் பெட்டும் 2 பெட் சைட் டேபிளும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பெட் ரூமுக்கு ஒரு ஃபோக்கல் பாயிண்டாக ஆக்ட் ஆகியிருக்கும். ஸோ ரூமோட சைஸை ப்ராப்பராக மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபர்னிச்சர் சூஸ் பண்ணாலே போதும், ப்ராப்ளம் சால்வ். வால்க்கு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணுறதுனால போரிங்காக இருக்கும் அப்படின்னு சிலர் சொல்லலாம். பட் அது உண்மை இல்லை. ஒயிட் ஒரு நியூட்ரல் கலர். ஸோ இது நம்ம வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர் அண்ட் அதர் எலிமெண்ட்ஸோட ஈஸியாக பிளெண்ட் ஆகும். ஒயிட் வால் நல்ல ஒரு பேக் ட்ராப்பாக ஆக்ட் ஆகும். ஸோ உங்கள் வாலில் இருக்கிற டெக்கர்ஸ் அண்ட் பிக்சர் ஃப்ரேம்ஸை ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ மித் நம்பர் 5, ஒயிட் வால்ஸ் ஆர் போரிங். பட் ஃபேக்ட் என்னன்னா, ஒயிட் வால்ஸ் ஆர் நாட் ஆக்சுவலி போரிங். பார்த்து இன்டீரியர் டிசைன் பண்ணுற சில பேர் அவங்க லைட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மறந்துடுவாங்க. லைட்டிங் வெறும் ஃபங்க்ஷனலுக்காக மட்டும்தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பட் உண்மையாகவே லைட்டிங் வெறும் ஃபங்க்ஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் அப்படிங்கிறது ஒரு மித். லைட்டுக்கு வீட்டோட ஆம்பியன்ஸையோ நம்மளோட மைண்ட் செட்டையோ சேஞ்ச் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஆம்பியன்ட், டாஸ்க், ஆக்சன் லைட்டிங் மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் இருக்குது. ப்ராப்பரான லைட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலமாக வீட்டில் இருக்கிற டிசைன் எலிமெண்ட்ஸை ஹைலைட் பண்ணி காட்ட முடியும். அதே மாதிரி ரூம் ஸ்பேஸை லார்ஜ் வெல்கமிங்காகவும் வச்சுக்க முடியும். ஸோ மித் நம்பர் 6, லைட்டிங் வரும் ஃபங்க்ஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் அப்படிங்கிறது. நீங்கள் புதுசாக இன்டீரியர் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூ டெக்கர்ஸ், நியூ ஃபர்னிச்சர் தான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நியூ ஃபர்னிச்சர் இல்லாமல் இன்டீரியர் டிசைனே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறது ஒரு மித். விண்டேஜ் இன்டீரியர் டிசைனில் ஓல்டு எலிமெண்ட்ஸையோ நியூ எலிமெண்ட்ஸையோ மிக்ஸ் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. நீங்கள் லோ பட்ஜெட்டில் இன்டீரியர் டிசைன் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீ ஓன்ட் ஐட்டம்ஸ் கூட ஆட் பண்ணலாம். எல்லாமே நியூவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. மிக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் ஹோமை விஷுவலி அப்பீலிங்காக காட்ட முடியும். ஸோ மித் நம்பர் 7, எவ்ரிதிங் has to be new.
இன்டீரியர் டிசைன் இஸ் ஈஸி. இந்த ஒரு மெத் ரொம்பவுமே காமனாக இருக்குது. இது நிறைய பேர்கிட்ட இருக்கிற காமனான ஒரு மெத். இன்டீரியர் டிசைன் பார்க்குறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அது ரொம்பவுமே ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் தான். இன்டீரியர் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாலேஜ் ஆஃப் டிசைன் பிரின்சிபல்ஸ், ஸ்பேஸ் பிளானிங், மெட்டீரியல் செலெக்ஷன், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ட்ரெண்ட்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ப்ராப்பரான இன்டீரியர் டிசைன் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ இதுலேயே இன்டெப்த்தாக நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ மித் நம்பர் 8, இன்டீரியர் டிசைனிங் இஸ் ஈஸி. டு பி ஹானஸ்ட், இன்டீரியர் டிசைன் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஈஸி இல்லை. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த 8 இன்டீரியர் டிசைன் வித் டீபங்க்ட் கான்செப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். என்னதான் நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தாலும் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு டிசைட் பண்ணுறது நல்லது. இதே மாதிரி இன்டீரியர்ஸ் பற்றின நம்மளோட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சைடில் பிளேலிஸ்ட் கொடுக்குற போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம இன்டீரியர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது புதுசாக இன்டீரியர் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற பிளான்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவை சந்திப்போம். until then bye from சுபா.